எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம போய் அத போய் இன்னைக்கு நம்ம வந்து பெப்பர் சிக்கன் பண்ண போறோம். வீட்ல ஈஸியா வந்து சூப்பரா பண்ணலாம். அது நம்ம என்னென்ன போட போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 50 கிராம் மிளகு, கிராம் ஜீரகம், கிராம் சோம்பு எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆயில் ஊற்றாம நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ஆயில் ஊற்றினீங்கன்னா ஒரு மாதிரி இதுவாக இது வந்து நமக்கு பவுட்ரு மாதிரி வந்தால் தான் மசாலா நல்லா உள்ள இறங்கும். இப்போ வந்து நான் வந்து நல்லா சூடான உடனே நான் இப்போ போட போகிறேன். இது தவா காஞ்சிடுச்சு வச்சுருங்களா. இப்போ வந்து கொஞ்சம் சோம்பு, இது வந்து ஆயில் ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம கடையில் வாங்கி மசாலாலாம் எதுவும் போட வேண்டாம். அப்படியே ட்ரையாக மசாலா அரைச்சி போட்டோம்னா இன்னும் பெப்பர் சிக்கன் சூப்பராக இருக்கும். நல்லா அதில் இருக்கிற பச்சை வாசனை நல்லா போச்சுன்னா அது வெளியே தெரியும். அதுக்கப்புறம் போடுங்க. இல்லைன்னா அந்த மிளகு அப்படின்னா இது பச்சை வாசனை போயிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? ரோஸ்ட் ஆனதுல இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆன் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆகிடுச்சு. ரோஸ்ட் ஆனோடனே நம்ம வந்து கொஞ்சம் ஆறணுன்னே நம்ம அரைச்சிடலாம். பவுடராக வந்துடும். சரிங்களா? ஆல்ரெடி சூடாக இருக்குது. நம்ம திருப்பி ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 50 ml ஆயில் ஊற்றா போதும். ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா இதுவாகணும், காயணும். நல்லா ஆயில் வந்து இதுவாகிடுச்சு. நம்ம கரெக்டாக சூடாக பண்ணிட்டோம். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் ஆயில், கருவேப்பிலை, இது நல்லா போட்டு சாட்டே பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்ம இதில் ஊற்ற போகிறோம். ஆல்ரெடி இதில் வந்து பச்சை வாசனை நல்லா போனதே இருக்குது. லைட்டாக சும்மா வதக்கிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு ஆனியன் கட் பண்ணிக்கிறேன், சின்ன வெங்காயம். சரி, நல்லா பொடிசாக கட் பண்ணாலும் சரி, ஸ்லைஸாக கட் பண்ணாலும் சரி. இதுக்கு பெப்பர் சிக்கன் சைடிஷ் பார்த்திங்கன்னா லெமன் தருவாங்க. அதே மாதிரி ஸ்லைஸ் ஆனியன் தருவாங்க. சரிங்களா? 2 வெங்காயம் அப்படியே போடுறேன். ஏன்னா இப்போ நம்ம கொஞ்சம் தான் பண்ணுறோம். லைட்டாக நான் சால்ட்டு போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக சீக்கிரமாக வேவும். சால்ட் லைட்டாக மஞ்சள் தூள் போடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் எதுக்கு போனால் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ ஏதாச்சும் அதில் கிருமியோ பாக்டீரியாவோ இருந்துச்சுன்னா அந்த மஞ்சள் தூள் வந்து அதோட இதெல்லாம் எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ சால்ட் இப்போலாம் கல்லுப்பு போடலாம். கல்லுப்பு போட்டால் இன்னும் ஹெல்த்தி. கல்லுப்புமே போடக்கூடாது. நல்லா ப்ரௌன் கலரில் வந்து நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். வந்து நம்ம அந்த பெப்பர் பொடி அரைச்சாச்சு. சரிங்களா? ரொம்ப இது வர வேண்டாம். ரொம்ப இதுவான ஒரு மாதிரி நொரம் இருந்தால் தான் அந்த கிச்சனில் போய் நல்லா வரும். சரிங்களா? நல்லா உள்ளே இறங்கும். நல்லா ஒரு மாதிரி நொரன்னு இருக்கும். சரிங்களா? நொரன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதை இங்கே ஓரமாக வச்சிடலாம். இப்போ நல்லா ஆனியன் வந்து நல்லா வெந்துடுச்சு. சரிங்களா? ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை போட போகிறோம். இப்போ பாருங்க, கொஞ்சோண்டு அப்படியே தூவி விடுங்க. நான் 3 கை போட்டுருக்கேன். சரிங்களா? நான் 3 கை நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதைப்படி நீங்கள் போட்டுருங்க. வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா மிக்ஸ் ஆகி ஆல்ரெடி நம்ம மிளகு, ஜீரகம், சோம்பில் அந்த பச்சை வாசனை போயாச்சு. ஒன்றும் ஒரு வாட்டி நல்லா பரப்பிட்டு இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி சிக்கனில் வந்து தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி ஊற்ற வேண்டாம்.
நீங்கள் உங்களுக்கே போக தெரியும். இப்போ நான் சிக்கன் போட்டோன்னே எவ்வளோ ட்ரையாக போடுறோமோ அந்தளவுக்கு தண்ணியாக இருக்கும். நான் சிக்கனில் தண்ணி இருக்கும். இப்போ வந்து நான் சால்ட்டு போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து நான் சிக்கனில் இருக்கிற தண்ணி, அதெல்லாம் நான் தண்ணி ஊற்ற வேண்டாம்னேன். இப்போ நான் எடுக்கும் போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா, தண்ணி அதுவே இருக்குது, சிக்கன்லேயே தண்ணி இருக்குது. க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு சிக்கன் பாயில் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் தான் ஆகும், அதனால ஆகாது. ரேட்டிங் பண்ணிடலாம். ஒரு சிக்கன் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கொட்டிடலாம். வச்சுட்டு கார்னிஷ் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், பச்சை மிளகா, கொஞ்சமாக ஆனியன். இது பெப்பர் சிக்கனுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.